அதுக்கு ராமாயணத்துக்கு நிறைய தொடர்பு இருக்கு. அதை இன்னொரு நாளைக்கு பேசிக்கிறோம். அங்க போய் தவம் இருக்கிறா. தவம் இருந்த உடனே தன்னந்தனியாக கணவன் வந்து வீட்டுல இருக்கிறாரு. இவ அவசரத்துல போயிட்டான். போய் தவம் இருந்தா அண்ணன் ஆதாரம் எதுவுமே இல்லை, சாப்பிடுறதுக்கு உணவே கிடையாது. அப்ப சிவனாகப்பட்டவர் என்ன செய்யறாரு, கொடுத்த வாக்கு வந்து பழிக்கணும்ல. அவ தன்னந்தனியா தனிமையில வந்து சாப்பாடு இல்லாம வந்து தவம் இருந்தா இறந்து போவா. அப்பதான் வாயு பகவான், அப்ப இங்க வாடா, நீ போய் என்ன செய்யற, என்னுடைய உதவியை வந்து தேவை உனக்கு. அப்படி என்ன செய்யற, காற்றை வீச வச்சுட்டு வா. காற்று வீசும் பொழுது மலைகள்ல வந்து பெரிய மரங்கள் அடர்ந்து இருக்கும், அதுல பழங்கள் பழுத்திருக்கு. இந்த பழங்கள் காத்து வீசணும்னா ஆஞ்சனா மடியில வந்து விழுக, அதை சாப்பிட்டுட்டு அந்த அம்மா உயிர் வாழ்வா அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி வாயு பகவான் வர்றாரு. ஆஞ்சனா தேவி தவம் இருக்கிற இடத்துக்கு வந்து காத்தை வீசுறாரு. பழங்கள் எல்லாம் உதிர்ந்து விழுகுது. உதிர்ந்து விழுந்தாலும் அதை எடுத்து அந்த அம்மா சாப்பிட்டுட்டு தவம் இருக்கு. இதே மாதிரி இருக்கின்ற பொழுது சிவன் வரம் கொடுக்கறதுக்காக இங்க வர்றாரு. ஏன்னா அந்த மலைகள்லாம் என்ன அதிகமா வாழும், குரங்கு நிறைய இருந்துருக்கு. குரங்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அழகொரு எல்லாம் போறங்க, நிறைய வானர கூட்டங்கள்லாம் இருக்கும். இந்த குரங்கு ஆகப்பட்டது இங்க இருக்குது. அதை சிவனும் பார்வதியும் பார்த்து ஆண் குரங்காக பெண் குரங்காக மாறி கூடும் பொழுது அவங்க தேசம் சாகப்பட்டது ஒரு மாங்கனியில விழுகுது. அந்த மாங்கனியை வழக்கம் போல வாயு பகவான் காத்தை வீச வைக்கிறாரு. வீச வச்ச உடனே அந்த மாங்கனி வந்து ஆஞ்சநேயா மடியில விழுந்துருச்சு. விழுந்த உடனே பழம் நம்மளுக்கு வந்து பசிப்பதற்கு பசிக்கு ருசிக்கு வந்து இருக்கிறது. அதை எடுத்து புசிச்சுட்டா, சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு வந்து உடம்பில் மாற்றம் ஏற்படுகிறது. என்னப்பா முதல் இருந்தது மாதிரி இப்ப இல்லையே. ஒரு பெண்ணாகப்பட்டவர் தாய்மை அடைந்தால் உடம்பு மாற்றம் ஏற்படும்ல. அப்பதான் தெரியுது நம்ம தாய்மை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனா சந்தோஷம் வேற, மனசுல வருத்தம் வேற. கணவன் எங்க இருக்கிறாரு, நாட்டுல. தவம் இருக்கிற பெண்ணு வந்து கர்ப்பமா இருந்துச்சுன்னா நாட்டு மக்கள்லாம் வந்து ஏளனமா பேசுவாங்கல்ல. இனிமே நம்ம நாட்டுக்கும் போக முடியாதுன்னு சொல்லி வேங்கட மலையில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ண போகுது அந்த பெண்ணு. அப்பதான் சிவனாகப்பட்டவர் அசரீரியாக வாக்கு சொன்னார், அம்மா நீ வந்து இறக்காத, உன்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய சிசுவாகப்பட்டது என்னுடைய அம்சம். உன் தந்தையாகப்பட்ட கேட்ட வரத்தின் பிரகாரம் என்னுடைய அம்சமாக ஒரு குழந்தை ஆண் பிள்ளை பிறப்பான், சிரஞ்சீவி தன்மையாக பிறப்பான்னு சொல்லி வாக்கு சொல்லிட்டாரு, போயிட்டாரு. அதே மாதிரி 10 மாதம் கழித்து ஆஞ்சனா வயிற்று சிவனுடைய அம்சமாக அனுமனாகப்பட்டவர் பிறக்கின்றார். அப்ப சிவனுடைய அம்சமாக யார் இங்க வர்றது, ஹனுமனாகப்பட்டவன். அப்ப அனுமன் வந்ததுனாலதான் தென்னிலங்கைக்கு எங்க செய்தாரு, போய் சீதை அம்மா வந்து அசோகவனத்துல இருக்கிற செய்தியை வந்து காற்றை விட வேகமாக சொல்லக்கூடிய அனுமனாகப்பட்டவர் கண்டுபிடிச்சு வந்து சொல்றாரு. ஏன்னா முன்னையிட்டதி முப்புறத்திலே அப்படின்றாங்கள. என்ன காரணம், பின்னையிட்டதி தென்னிலங்களை இப்பதான் கவி பாடுனீங்க. பெண்ணு மணி ஆனதெல்லாம் ஆகியா இப்ப அவசரமா. அப்ப பின்னையிட்டதி தென்னிலங்கையில அப்படின்னா அனுமனுடைய வாழ்ல வந்து தீ வச்சு தென்னிலங்கையே வந்து தீக்கரையை ஆக்கிடுவாரு. அப்ப ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. என்ன என்ன கேட்டீங்க, அனுமன் வந்து ஆஞ்சநேயர் வந்து சிவனுடைய அம்சம். அப்ப சக்தி வந்து பிறந்திருக்கணும்ல. சக்தி எங்க இருக்கிறா, சக்தி ஆதிவரா சக்தி தாங்க அஞ்சனா தேவியாக தோன்றினார். கேசரி மன்னன் தான் சிவனாக தோன்றினார். நீங்க சொல்வது வாங்க, எதுக்கு வந்தீங்க அதை சொல்லுங்க. கதை ஏன் இந்த கதை வந்தது அப்படின்னா, ஒரு நேரத்தில் பட்டினத்தார் நம்முடைய தாயை தகனம் செய்வதற்காக பாடிய கவிதை. அந்த கவி நல்ல விதம். எதுக்கு சுவாமி வந்தீங்க, உங்களுக்கு மாப்பிள்ளை எதுக்கு முருகன்? நான் பார்த்துட்டு வந்தீங்களா பார்க்காம வந்தீங்களா, எனக்கு பிடிக்காது மாப்பிள்ளை எல்லாம். அதனால முருகனுடைய பெருமையை அழகான எங்க சொல்லுங்க. அப்ப உங்க வார்த்தையை கேட்கணும்ன்றீங்க. வந்து பெருமையா நான் நினைச்சிருக்கேன். நான் நாரதர் மாதிரி ஒரு உத்தமமான ஒரு முனிவர் யாருமே கிடையாது. நல்ல ஒரு நாரத மகரிஷி உங்களுடைய ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன். என்னமா உங்க பெருமையை வந்து ஒரே வார்த்தையில நீங்க அப்படின்ற வார்த்தையை கேட்டது ரொம்ப பிரமிப்பு அடைவீங்க. அப்படியா? ஆமா. குட்டி கொடுப்பதங்கள் போத்திரத்து மழையோ, குட்டி கொடுப்பதங்கள் போத்திரத்து மழையோ, ஓட்டப்பட்டல வந்து உமக்கு என்ன தரைய கைவரத்தை சொல்லாது. குட்டி கொடுப்பதங்கள் போத்திரத்து மழை, நடிகை மாத்தி மழை காத்தி மழை ஓடிட்டு கொள்ளும். கேட்க முடியாது. அறிவினா ஒரு திருவி திருட்டு நாரத மணியையும் முருகனாதருக்கு பொருளை கூட்டி கொடுக்கின்றவர்கள் எப்பெருமான முருகன் எடுத்து நாங்களே காட்டின் மூட்டி முருகாவிட்டால் என் பயம் நாரதரோடு அறிந்திருப்பதோ பெருமை முடிச்சமல்ல, கையில் இருப்பதோ சத்து தாளகத்தையும் அல்ல. அது சத்தியம் சத்தியம். நான் போயிட்டு வாங்க சுவாமி.
சேனல் எடுத்துருக்காரு குள்ளடி 777 அருமையா வெளியில விட்டுறாப்ல. ஆமா ஹலோ 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 கழக பிரியரே வருக. தங்கள் வருகையால் இந்த கனகாச்சலமை பெருமை அடைகிறது. தாங்களுக்கு உரிய பாணியில் சிறப்பான வரவேற்பு கொடுத்தீர்கள். தங்களுக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? பிரியரே மாறும் தவறி எங்க அம்மா போய் நான் அருமையா செல்லமா பாராட்டி சீராட்டி தோல் மேல போட்டு மார் மேல போட்டு அப்படியே வளர்த்தாங்க வாத்தியார். என்னைய உங்க அப்பா எங்க அப்பா அம்மாவும் ஒரே பிள்ளை. சரி கருப்புல கொத்து மாதிரி எங்க வீட்டுக்கு. அப்புறம் இல்ல 5 வருஷமா பருவம் முடிஞ்சுட்டா அந்த வீட்டுல கல்யாணம் முடிச்சு கொடுத்தா வளர்க்கலாம். ஆமா ஆமா அப்ப வீட்டுல வச்சுக்க முடியுமா? வச்சுக்க முடியாது. சரி இல்ல அப்படி தவம் இருந்து பெத்த பிள்ளை நானு. சரி அப்படி பெத்து வளர்த்து ஆளாக்கி இந்த எருவிட்ட பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஏமா உள்ள புருஷன் சொல்லலாமா? ஆமா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். அப்படியா? சரி அதை விட்டுருவோம். அந்த ஆள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? எங்களுக்கு 7 அண்ணன் தம்பி. எங்க அம்மாவுக்கு 7 பேரா? 7 பேர் கூட பிறந்தவங்க. உங்க அப்பா கூட? ஆமா. சரி. அத ஒரே ஒரு தாய் மாமே அவர் நல்லா இருப்பாரு. அவருக்கு என்ன கட்டி கொடுக்கணும்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு ஒரே ஆசை. நான் வயசுக்கு வந்துட்டேன்னா. அப்படியா? ஆமா வயசுக்கு வந்தேன். 6 பேர் வந்தாங்க பாருங்க.
சட 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 போட்டுக்கிட்டே வந்தாங்க. எதுக்குமா? அட சீர் கொண்டுட்டு எனக்கு தண்ணி ஊற்றி சீரெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. இறக்கி ஒரே அமுக்கம் தான். சரி நம்ம தம்பி யாராவது பையன் கட்டி கொடுப்போம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் பார்த்தா வாத்தியாரே எல்லாம் குடியாரண்டே. அவ்வளவும் எல்லாம் குடிச்சு சரி அதை இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்ட எடுத்து வச்சு போட்டு ஒரு கிளவியே போட்டு தள்ளிட்டாங்க. ஏமா? ஆமா, அந்த குடி அந்த வேலை பண்ணுது. அப்படியா? அதனால என்ன பார்த்தாங்க அம்மா, சரி இவங்களுக்குலாம் கொடுத்தா சரியா வராது, வேற ஏதாவது மாப்பிள்ளை கொடுப்போம்னு சொல்லி ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் கொடுத்தாங்க. அவன் என்ன சொன்னா, அவன் அவங்க பிள்ளைய நாங்கள் வெங்காயம் கூட உரிக்க விட மாட்டோம்னா 50 நகை போட்டு என்ன கட்டி கொடுத்தாங்க. அது பாருங்க எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டான். பாதுகாத்துல ஒண்ணுமே இல்லாம வெறும் இதா இருக்கு. சரி அதுதான் கிடக்கட்டும், புருஷனாச்சே ஒழுங்கா வீட்டுல இருந்தா கூடாது, நம்ம தான் வாய்க்காண்ட போய் ஏதோ வேலையை பார்த்து கஞ்சி ஊத்தும் சொல்லி வீட்டுல இருந்தானா வீட்டுல உட்கார மாட்டேங்கிறான். என்ன பண்றானா? அவன் பண்ணதை கேட்டீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க அவன் கூட வாழ வேணாமான்னு. ஒரு கல்யாணம் முடிச்சுனா புருஷன் கூட தான் வாழ. நீ என்ன செய்வாரு? இல்ல சரி, ஒரு நடைமுறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன செய்யறாங்க? என்ன நம்பிதானே ஒரு 50 பொண்ணா போட்டுக்க. நீ இந்த புல்லட் கேட்டுட்ட, சரி புல்லட் வாங்கி கொடுத்தாங்க, உன் கெட்ட எல்லாமே கொடுத்துருக்காங்களே, நீ ஒழுங்கால வாழணும். என்னவா செய்யறாங்க? என் நகையெல்லாம் அவுத்து கொண்டு போய் பக்கத்து வீட்டு காட்டும். பக்கத்து வீட்லயா? பக்கத்து வீட்டுல பக்கத்துல ஒரு வீடு வச்சிருக்கானே. அது வேறயா? ஆமா, போரகட்டைக்கு. ஆமா அது வேற. ஆமா, நான் 10 பக்கத்துல ஒண்ணு. அதெல்லாம் இப்படியே பண்ணிட்டு இருந்தான். எனக்கு வேகம் வந்துச்சு, உள்ள நுழைஞ்சான். சாப்பாடுலாம் ஆக்கல, எல்லா சட்டி கல்வி கவிட்டு போட்டு வச்சுட்டேன். உள்ள நுழைஞ்சான். ஒரே சளியா இருக்குமா, கொஞ்ச நேரத்துல ஒரு சூப் வச்சு கொடுன்னு கேட்டேன். நான் சூப்புக்கு எங்க போறது, எந்த இடத்துல குஞ்சு கிடைக்க மாட்டேது. நாட்டு குஞ்சு தான் நீங்க அடிச்சு கொடுத்துனாங்க, சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது நாட்டு குஞ்சு கிடைக்குமோ அவ்வளோடமா அலைஞ்சேன். சரி ஒரு குஞ்சை வாங்கி அந்த ஆளுக்கு நசுக்கி ரசம் வச்சு அந்த துவையில வச்சு கொடுத்தா அவன் என்ன சொல்றான், இது முகரமா இருக்குங்கிறான். முகரமா இருக்கா? ஏன் முகரமா இருக்கா? அந்த சூப்பா வேற மாதிரி சொன்னா முகரமா இருக்குன்னு சொல்றான். முகரமா இருக்கா? சரி உடனே பூச்சிமா இருக்குடி அப்படின்றான். ஏன்னா அதாவது வேலைக்கு போக மாட்டான், சரி வெட்டி பையன், வீட்லயே பார்க்கணும், எந்த வேலையும் செய்ய மாட்டான். கொண்டாட்டிய சந்தோஷம் வச்சுக்கணும்ல. 15 வருஷம் பிள்ளையே இல்ல வதையற. 15 வருஷம் ஆச்சா? எனக்கு பிள்ளையே இல்ல, எங்க அத்தா மாதிரி. ஏன் அப்புறம் அந்த கல்யாணம் பண்ண அன்னைக்கு அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரும்ல, அது முதலிரவு தெரியாதா? தெரியாது. அது நடக்கவே இல்லையா? எப்படி இருக்குன்னு தெரியல. பாரு இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளை கல்யாணம் கொடுத்துட்டு என்ன உள்ள தள்ளிட்டாங்க. எதுக்குள்ள? அத ரூமுக்குள்ள. அவன் உட்கார்ந்துட்டான். சரி நானும் குனிஞ்சிக்கிட்டு வைக்கப்பட்டு பாலோட போனேன். அதான் இவ்வளவு பெருசோட கையில வச்சிருந்தான். அப்ப உள்ள தள்ளுவான்ல அவனு? இல்ல தேர அது பாட்டில் சாராய பாட்டில் தான் உள்ள தள்ளிட்டான். அதுல வந்து வேணாதான். நான் ஏயா கல்யாணம் பண்றப்ப என்ன சொன்னேன், குடிக்க மாட்டேன், எனக்கு எந்த பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். இல்ல இப்ப எப்படி நீ குடிச்சேன்னு கேட்டேன். இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் முத சொல்லிருக்கேன் அப்படி. ஆமா சரி, பயம் இல்லாம அதாவது முத புருஷன் கேக்குறாரு அப்படி குடிச்சு தொலையான்ட்டேன். சரி அப்புறம் பார்த்தா இவ்வளவு வருஷம் தூக்குறான் அப்பவே. ஆமா என்னன்னு பார்த்தா இளநீவா. சரி நம்ம 12 மணிக்கு நம்ம போட்டு தள்ளுறதுக்கு ஆளே பார்த்துட்டான்ட்டு, ஏயா எனக்கு உள்ள புரியான்னு கேட்டேன். இல்லம்மா நீ ரொம்ப சூடா இருக்க, ஆனா ஒரு சூட தலைக்கிறதுக்காக அந்த இளநீர் குடினா. சரி ஆசைப்பட்டு முத வாங்கிட்டு இருக்காரு. அந்த இளநீர் 2 மடக்கு குடிப்போம். குடிச்சே மத்தியாரு பார்த்தா கீழே சுத்துது, மேல சுத்துது, நடுப்பு சுத்துது, சைடு சுத்துது, சுத்தி டபக்குன்னு வந்துட்டேன். அதுக்கு சாராயத்தை கலக்கிட்ட வாசியார உனக்கு. ஆமா அப்புறம் எப்படி எங்க பிள்ளை பறக்கும்? பிள்ளையும் பறக்காது, ஒண்ணும் பறக்காது. சரி இப்படியே ஓடிட்டு இருக்கு வாத்தியாரு. நான் உள்ள போய் அந்த ஆள் இருக்காரான்னு பாக்குறேன். புத்திமதி சொல்லி எனக்கு வாழ்றதுக்கு ஒரு வழியை காட்டுங்க. நான் வரேன் போக. கற்பகமே உனை
கற்பகமே உலகில் துணையாரமோ கற்பகமே உலகில் துணையாரமோ கதிகென போற்றும் என் கண்பாரமோ அம்மா கற்பகமே உலகில் துணையாரமோ அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறம் உடையவனே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திரு உடையவனே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறம் உடையவனே ஆனந்த வாழ்வுதலை அன்பர்க்கு அளிப்பவனே ஆனந்த வாழ்வுதலை அன்பர்க்கு அளிப்பவனே அற்பகமே உடையவனே துணையாரம்மா நீயே கதிகென போற்றும் என் கண்பாரம்மா அம்மா அற்பகமே உடையவனே துணையாரம்மா அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே தலைவடி வாழ்த்திகளும் நின்றிரு கோவிலே தலைவடி வாழ்த்திகளும் நின்றிரு கோவிலே சிலைபடி வாழ்ந்திருந்து உலகெல்லாம் காப்பவனே அம்மா சிலைபடி வாழ்ந்திருந்து உலகெல்லாம் காப்பவனே செம்பவன வேணி வல்லன் மகிழும் உமையவனே செம்பவன வேணி வல்லன் மகிழும் உமையவனே கற்பகமே உடையவனே துணையாரம்மா நீயே கதிகென போற்றும் என் கண்பாரம்மா அம்மா கற்பகமே உடையவனே துணையாரம்மா அம்மா 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 எழுத்து சொல் பொருள் யாப்பாடி என்ற பஞ்ச இலக்கணங்களை கற்றுணர்ந்து என்னிலும் மேலாய் அமர்ந்திருக்கின்ற ஆற்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதுதான் நாரதர் கூறிய திரைப்படம் போல் தெரிகிறது என்று நின்று கொண்டு பார்க்கும் பொழுது இந்த நிலத்தின் குளிர்ச்சியும் வனத்தின் வனப்பையும் பார்க்கும் பொழுது நம் தாய் திருநாட்டின் சிறப்பை என்னவென்று வர்ணிப்பேன். தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் தாவியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் தேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி வளர்கின்ற தாலாட்டு கண்ணம் பாடி அலைகளந்து ஆறுதாண்டா காவிரி வேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்தவந்து கரிகாலன் பேபாலும் கல்லணைகள் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவனா தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் நிறுத்தி போர் நிறுத்தி கல்லும் கனியுமாம் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையென நானும் பேச வந்த கண்மணியே பல்லடே எங்கள் வாழ்வே இதயக்கணி பிள்ளையார் குல மக்கள் என்றும் எங்கள் இதயக்கணி எங்கள் இதயக்கணி நல்லாகிருக்கோடும் நாடும் நீர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வும் நீர நல்லாகிருக்கோடும் நாடும் நீர உள்ள ஏழைகளின் வாழ்வும் நீர என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நல்லாகிருக்கோடும் நாடும் நீர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வும் நீர
நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற அன்னை தவிரே அழகிய மொழியே என்னை ஈன்ற இனிய தாயே பெண்ணின் பெருமை பேசும் திருநாடே மண்ணின் மலையே மலையின் ஊற்றே மும்மலை சூழ்ந்த திரிகோண மலையே முத்தமிழ் தித்திக்கும் முதுபெரும் நகரே உன்னை வணங்கி உறவை தொழுகிறேன் என்னை வாழ்த்தி இனிய வரம் தாராய் தந்தன்னானா 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 நன்றி நன்றி நன்றி. இதுதான் நாரதர் கூறிய திரைப்படம் போல் தெரிகிறது. இத்தனை எழுச்சி மிக்க திரைப்படத்தில் வள்ளி ஆலோலம் பாடி பறவைகள் விரட்டுகிறார் என்று நாரதர் கூறினாரே, இங்கு பார்த்தால் வள்ளியோ வேறு புள்ளியோ இருப்பதாக தெரியவில்லை. சற்று தாமதித்து பார்ப்போம். ஆஹா, என்ன இனிமையான காலம்! இவள் ஆலோலம் ஆலோலம் என்று பாடும் இந்த அழகுள்ள தங்க சிலையை உடனே காண வேண்டும் என்ற ஆவல் தூண்டுகிறது. இவள் சாரீரமே இப்படி இருக்கு என்றால் இவள் சரீரம் எப்படி இருக்கும்?
இவனை உடனே காண வேண்டும் என்ற ஆவல் தூண்டுகிறது. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பே, ஒரு கவிதை என்பே. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பே, ஒரு கவிதை என்பே. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. எந்த கவிஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டி வைப்பான். எந்த கவிஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த கவிஞனும் அவளை பாட்டி வைப்பான். எந்த கவிஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டி வைப்பான். அந்த இயற்கையும் அவளே காதல் வரும் அவள் நினைவாரே என்றாலும் செல்லும். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் அழகி என்பே, அழகி என்பே. இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் வெல்ல வளையும். இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் வெல்ல வளையும். சின்ன குடை போல் இடையும் இவையும் பெரியும் பார்த்தால் ஆசை இழையும். அந்த பூமுகம் வருவதனாலே புலி புன்னகை வருவதனாலே நிலவோ மலரோ எதுவோ பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் நல்ல கவிதை என்பே, ஒரு கவிதை என்பே. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து அவள் நான் சொல்ல துடிப்பாள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து அவள் நான் சொல்ல துடிப்பாள். உயிரிலே சொல்லி முடிப்பாள், என்று கண்ணால் சொல்லி முடிப்பாள். உயிரிலே என்று முடிப்பாள், என்று கண்ணால் சொல்லி முடிப்பாள். அந்த பூவுலம் வருவதன் மேலே புலி புன்னகை வருவதனாலே நனவோ நனவோ எதுவோ. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பே, ஒரு கவிதை என்பே. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. தேசம் போற்றும் தலைவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பாடல் பாட இருக்கின்றேன்.